أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أتبع سببا حتى إذا بلغ مطلع الشمس وجدها تطلع على قوم لم نجعل لهم من دونها سترا كذلك وقد أحطنا بما لديه خبرا ثم أتبع سببا حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا صدق الله العظيم. الحمد لله. எமது தொடரான தஃப்சீருடைய வகுப்பிலே சென்ற பாடத்தில் யஅஜூஜ் மஅஜூஜுடைய அந்த சம்பவத்தை நாம் மேற்கோள் காட்டி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர், அவருடைய பண்புகள் எவ்வாறு இருந்தது, ஒரு தலைமைத்துவத்துடைய பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். ஆகவே இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பிரயாணங்களை மேற்கொண்டார்கள். இதை அல் குர்ஆன் அழகான முறையிலே எமக்கு சொல்லித் தருகின்றது. அதிலே தான் அவர்கள் சென்ற முதலாவது பயணம் ஒரு களிமண், ஒரு சேத்து நிலம் கொண்ட உலகத்துடைய போர்டர், அப்படியான மொரோக்கோ போன்ற பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார், அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். ஆகவே ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கதிரையிலே அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்பவர் ஒரு உண்மையான ஆட்சியாளர் கிடையாது. அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே இறங்கி போய் அவர்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பவர்தான் ஒரு உண்மையான ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர் என்ற ஒரு விடயத்தை நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையே வசப்படுத்தி கொடுத்தார், ஆட்சியை கொடுத்தான், அவரிடத்தில் அறிவை கொடுத்தான், அவரிடத்தில் நல்ல பலம் இருந்தது. இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே முதல் இன்ஜினியர், கட்டடக்கலையிலே தேர்ச்சி பெற்ற முதலாக இருந்தவர் இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய ஒரு கட்டடக்கலை எவ்வாறு இருந்தது என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று இவர் விவசாயம் துறையிலேயும் மிக சிறப்பு பெற்றிருந்தார் என்ற விடயங்கள் இங்கே இந்த சம்பவத்திலே இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இரண்டாவது பயணமாக அவர்கள் செய்த பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர் அந்த மக்களை சந்தித்து தாவத் கொடுத்துவிட்டு அவருடைய இரண்டாவது பயணத்தை ஆரம்பித்தார். ஹத்தா இதா பலக மத்லிஅ ஷம்ஸி, இப்பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய இடம் கிழக்குக்கு வந்தார். மேற்குக்கு போனவர் அங்கே போய் மக்களை தாவத் கொடுத்துட்டு, நல்லா வளையங்களுமோ, நம்முடைய நாட்டுடைய கிழக்கு மேற்கல்ல, உலகத்துடைய மேற்குக்கு சென்று அவருடைய இரண்டாவது பயணம் உலகத்துடைய கிழக்குக்கு வருகின்றார். அங்கே வந்து பார்த்தால் அங்கே ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமூகம் எப்படியானவர்கள் என்றால், லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அவர்களுக்கு ஆடை இல்லை, மறைவாக தன்னை மறைத்துக் கொள்வதற்கு ஆடையும் இல்லை, வீடும் இல்லை, கூடாரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
அப்படியான ஒரு ஆதிவாசிகள் போன்று நாகரிகம் இல்லாத ஒரு வகையான மக்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காலை நேரம் சூரியன் உதயமாகினால் தண்ணிக்குள்ளே வைத்துருவாங்க. தண்ணிக்குள்ளே போகும். இப்போ நாம் எல்லாரும் மகரிபான எங்கே வருவோம், வீட்டுக்குள்ளே வர மாதிரி சூரியன் உதயமாகினால் இவர்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ளே வைத்துருவாங்க. அதே போன்று சில பூமிகளில் சில சுரங்கங்கள் தோண்டி வச்சிருந்தாங்க, இதுக்குள்ளே போய் மறைஞ்சு கொள்வாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு இரவு நேரத்தில் இப்போ தண்ணிக்குள்ளிருந்து வெளியாகி வந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க. தன்னுடைய தேவைகளை அதுக்கு பிறகுதான் பிஸ்னஸ் செய்கிற, அதுக்கு பிறகுதான் தண்ணி குடிக்கிற, சாப்பிட்ற, உழைக்கிற, மனைவியோட பிள்ளை ஸ்கூல் படிப்பு எல்லாம் அதுக்கு போகிறதா. லைஃப் ஸ்டைலே மாறி நம்மளாக்கள் அப்படி தானே, எல்லாம் நம்மளாக்கள் அப்படி தானே, இரவையில் எல்லாம் பகலையில் எல்லாம் நல்லா படுக்கிற, மகரிப்புறம் தான் கல்யாண ஊர், மையத்தூர், சொந்தக்காராக்கள் அங்கே இங்கே விடிய விடிய ஆக்கள் ரோட்டு வழி. அப்படியாம்மா அப்படியே மரக்கட்ட கட்டதான் தெரியும். இதை மாதிரி நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் வாழ்த்தியாங்க. அப்படியே ராவு விடிய விடியன்னு ஆதிவாசிகள். இப்போ நாம் ஆதிவாசியா, நாம் நாகரிகம் உள்ளவர்கள். மகரிபாயினா வீட்டுக்கு வந்துடணும். சூரியன் உதிக்கிறது என்ன தெரியுமா, சூரியன் உதிக்கிறது வெளியில் போ, சூரியன் மறைகிறது என்ன அர்த்தம்டா, நீ வீட்டுக்குள்ளே வா, வீட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போ இந்த மக்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த மக்கள் என்ன பிரச்சனை தெரியுமா, சூரிய வெளிச்சம் பட்டா மவுத் ஆயிடுவாங்க. அந்த மக்கள் சூரிய வெளிச்சத்தை தாங்கல, சூரியனுடைய சூட்டை தாங்கல. அப்படியான ஒரு மக்கள், அதையும் அவர் போய் பார்க்கின்றார். பார்த்து அந்த மக்களுக்கும் தாவத்தை கொடுக்கிறார், அந்த மக்களையும் சந்திக்கிறார். இப்படியான ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். كذلك وقد أحطنا بما لديه خبرا. அல்லாஹ் சொல்கிறான், இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்த அனைத்து விதமான அனுபவங்களையும் திறமைகளையும் அவர் பயன்படுத்தி அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை அவர் செஞ்சார், போய் செஞ்சார். இப்படியாக மக்கள் வாழ்றாங்க, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, ஆடையும் இல்லை. ஆகவே இவர்கிட்ட அல்லாஹ் கொடுத்த பலம், விவசாயத்துறை, பணம், பலம், அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கு என்னென்ன அந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை செஞ்சிட்டு அவர் மீண்டும் அடுத்த பிரயாணத்துக்கு தயாராகிறார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பயணம். இப்ப கிழக்கிலே இருந்து இன்னும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்றார். மலையகத்துக்கு போறார். இதுங்க போற கொழும்புக்கு போயாச்சு, சும்மா நம்ம நாட்டுக்குள்ளே வச்சா கொழும்புக்கு போய் அதே மாதிரி நம்மளோட கிழக்கு மாகாணத்துக்கு வந்தால் இப்போ அடுத்து எங்கே போகிறோம், நாங்கள் மலையகத்துக்கு போகிறோம். பைன சத்தைன் என்றால் ரெண்டு மலை அடிவாரம், ரெண்டு பக்கமும் இப்படி ரெண்டு மலை, நடுவில் மக்கள் வாழ்கிறாங்க. மலையகம் அப்படி தானே, பஸ் எல்லாம் போகிறது மலையகத்தில் தானே, ஊடு கட்டிக்கிறது மலையகத்தில். நாம் யோசிக்கணும் மலையில் ஊதிக்காண்டு யோசிக்கணும், அங்கே பார்த்தா அது அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ ஹத்தா இதா பலக பைன சத்தைனி, ரெண்டு மலையடி வாரத்துக்கு மத்தியிலே வஜத மின் தூனிஹிமா கௌமா, அங்கே ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகம் எப்படியான சமூகம் என்றால், லா யகாதுன யஃகஹூன கௌலா, அவர்கள் பேசுறது இவருக்கு விளங்குதில்லை, இவர் பேசுறது அவர்களுக்கு விளங்குதில்லை. முதலாக சைக்கினையின் மூலமாக உடல் மொழியில பேசியது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, நீங்க பேசுறது நீங்க கேட்குது. ஆனால் அவங்க பேசுறது என்ன மொழி என்பது இவருக்கு தெரியாது, இவர் பேசுறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப எப்படி பேசுவாங்க, உடல் மொழி. உமப்பாச பேசுற மாதிரி இவர் கொண்ட பேசுறார். அவர் அந்த சைக்கினியை வச்சே அவங்க என்ன பேசுறாங்கன்றத இவர் மதிச்சு கொள்றார், இவர் என்ன சொல்றாருன்றத அவர் மதிச்சு கொள்றார்.
அப்போ அந்த கூட்டம் லா யகாதூன யஃப்கஹூன கௌலா, அவங்க என்ன சொல்லாங்கன்றத விளங்க இயலாத ஒரு மக்கள். இப்போ அவங்க சொன்னாங்க, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்சியாளர் தான் இல்லையா? ஆட்சியாளர் போனதுக்கு பிறகு நான் பேசுகிறது விளங்குதா? டிஸ்டர்ப் அடிக்க ஃபேன்கள் சத்தம் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் இதாரிக்கு கொஞ்சம் குறைக்கலாம். ரைட். காலு, அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், யாதல் கர்னைன், ஏ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ முஃஸிதூன ஃபில் அர்த். யஜூஜ் மௌஜூஜ் வந்து ரெண்டு கூட்டம். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய ஏரியாவுக்கு வந்து எங்களுடைய விவசாயத்தை அப்படியே அழிக்கிறாங்க. நாங்கள் விவசாயம் செஞ்சு நாளைக்கு இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறோம், அப்படியே அந்த கூட்டம் வந்து என்ன செய்ய தெரியுமா, அப்படியே கடந்து போகிறாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இப்போ எங்களோட தொழிலெல்லாம் லொஸ்ட், எங்களோட வருமானம் எல்லாம் லொஸ்ட். நம்மளோட அக்கரைப்பற்றுக்கும் அப்படி ஒரு வரலாறு ஒன்று தெரியுமா? நம்மளோட அக்கரைப்பற்றுக்கும் ஒரு வரலாறு ஒன்று. அக்கரை பற்று என்று ஏன் வந்தது? 10 கரை பிரதேசங்கள் இருந்துச்சாம். வெளியில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயம் செஞ்சு எல்லாரும் அறுவடை செய்கிற காலத்தில் வெளியில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அவங்களோட பேர் என்ன, வேடர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்முடைய நெல்லுகள் எல்லாத்தையும் பறிச்சு வைத்துருவாங்க. தெரியுமா அந்த சம்பவம்? நம்மளோட அக்கரைப்பத்துடைய ஒரு வரலாறு புத்தகம் ஒன்று எழுதியா, அதை நான் பார்க்க கிடைச்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தானிலிருந்து சில மக்கள் வந்து வியாபாரத்துக்காக வேண்டி வந்த மக்கள், அவங்க கொஞ்சம் பாகிஸ்தான் ஆக்கள் கொஞ்சம் உடம்பானாக்கள். அப்போ அவங்கள்ட்ட நம்மட ஆக்கள் ஹெல்ப் கேட்டு, என்ன ஹெல்ப் கேட்டு, எங்களோட விவசாயம் அறுவடை செய்கிற காலத்தில் இந்த வேடர்கள் வந்து எங்களோட நெல்லெல்லாம் எடுத்துக்கு போகிறாங்க, ஆகவே எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. இப்போ அவங்களும் வந்தாங்க. இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மக்களை எதிர்த்து அடித்து விரசிட்டாங்க. அப்போ நம்ம சேஃப்டி. இப்போ இவங்க போக துவங்கினாங்களாம், நம்மளோட ஊர் மக்கள் விட்டு அவங்க நாட்டுக்கு போக துவங்கினாங்க. அப்போ நம்மளோட மக்கள் சொன்னாங்களாம், நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. அவங்க சொன்னாங்க, எப்படி, எங்களுக்கு மனைவி பிள்ளையெல்லாம் அங்கே இருக்காங்க, நாங்கள் எப்படி இருங்க. அப்போ இங்கே சொன்னாங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரோம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அவங்க இங்கே வாழ்ந்து அந்த வேடர்களை பாதுகாத்து, இப்படி தான் இந்த இஸ்லாம் வந்தது என்ற ஒரு வரலாற்றை என்ன செய்கிறாங்க, நம்முடைய ஊரில் ஒரு வரலாற்றை நான் பார்த்தேன். இதை மாதிரி தான் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எங்களோட விவசாயத்தை தாக்க வராங்க. இதனால் நாங்கள் பெரிய ஒரு லொஸ்ட் ஆகிருக்கி. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன், நாங்கள் உங்களுக்கு காசு தாரோம், நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ் தாரோம். எங்கள்கிட்ட மொத்தமாக தாரத்துக்கு காசு இல்லை, ஒவ்வொரு அறுவடை செஞ்சு நாங்கள் என்ன செய்கிறோம், ஜகாத் பங்கு மாதிரி நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ் கட்டுறோம். நீங்கள் என்ன செய்யணும் என்றால், அலா தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே நீங்கள் ஒரு சுவரை கட்ட வேண்டும், ஒரு டேம் ஒன்று கட்டணும். மதிலை கட்டினா அப்போ அவங்க வர மாட்டாங்க. அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال ما مكنني فيه ربي خير, உங்களோட காசு எனக்கு தேவை, அல்லாஹ் எனக்கு தந்த ஆட்சி அதிகாரம் அறிவு என்ற செல்வாக்கு என்ற பலம் இது எனக்கு தெரியும், எனக்கு போதும். ஒரு தலைவர் இருக்காரு, அவர் மக்களிடத்திலிருந்து லஞ்சம் வாங்கி பணத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்தவர் தலைவர் இல்லை. ஒரு தலைவர் என்கிறவர் மக்கள்கிட்ட காசு வாங்கி மக்கள்ல பணத்தில் சேவை செய்தவர் உண்மையான தலைவர் இல்லை. மக்களை சுரண்டி மக்களை கஷ்டப்படுத்தி மக்களை வேர்வை சிந்தி இவர் ஆட்சி செய்கிறார். இது உண்மையான ஒரு தலைவருடைய பண்பல்ல. அவர் சொன்னார் என்ன தெரியுமா, உங்களோட ஒன்றும் தேவையில்லை, உங்களோட காசு பணம் ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ் தந்தது ஹைர். இந்த ஆட்சியாளர்களை
காசை கொடுத்து வாங்குறது என்பதற்கு தானே, இது இப்போ வந்ததில்லை, இது பழைய காலத்து சிஸ்டம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வாங்குறதுக்கு பல்கிஸ் ராணி என்ன கொடுத்தா? ஹதியாக்களை தான் கொடுத்து அனுப்பினார். தங்கம், வெள்ளி, மாணிக்கம் ஹதியாக்களை தான் கொடுத்து அனுப்பினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏ பல்கீஸ், உன்னுடைய சொத்து செல்வம், இந்த தங்கம் இதெல்லாம் என்ற கால் தூசிக்கும் பெருமதி. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அறிவும் இந்த அதிகாரமும் இது எனக்கு பெருசு என்று ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒன்ற தேவையில்லை. இதே போன்றுதான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தந்த இந்த அதிகாரம், இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த திறமை இது எனக்கு தெரியும், எனக்கு போதும், உங்களோட காசு தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஅஈனூனி பிகுவத்தின், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட உடம்பால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அஜஅல் பைனகும் வ பைனஹும் ரதுமா, நான் உங்களுக்கும் யஜூஜ் மஜூஜ் கூட்டமும் வராம இருக்கிறதுக்கு ரதும் கட்டுறேன்னு. நான் அவங்க கேட்டது சத்து. சத்தண்டா என்ன? தடுப்பு சுவர். இவர் சொன்னார் என்ன தெரியுமா? ரதும். ரதும் என்றால் ஒரு உறுதியான பலமான கோட்டை. நான் கற்றேன், நான் கட்டித்தாரேன் என்று சொன்னார். இப்ப ஒரு கேள்வி என்னண்டா, நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடியது, இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய இந்த ரதும், இந்த பலமான இந்த கோட்டை எங்க இருக்கு என்றதில் எல்லாரும் தேடினாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க சைனாவுடைய செவர் தான் என்னது அப்படின்னாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை, இது ரதும்ங்கிறது பாதுகாப்பான கோட்டை. ஆனால் தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொன்னாங்க, இது மறைவாக வைக்கப்பட்டிருக்கு. இது எங்கே செய்யப்பட்டிருக்கு? இது மறைவாக. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லாங்க. அங்கே இருக்கி, பலஸ்தீனில் இருக்கி, ஜோர்தானில் இருக்கி, இது பல கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள் பிரயாணம் செய்த பொழுது அவர்கள் இந்த சுவரை கண்டிருக்கின்றார்கள். கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அறிவிச்சிருக்காங்க. எதை மாதிரி தெரியுமா? சஹாபாக்கள் தஜ்ஜாலை பார்த்ததை போல ஒரு இடத்துக்கு போகிறாங்க, தஜ்ஜாலை கண்டாங்க. நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அவன் தஜ்ஜால், அவன் சிறை பிடிக்கப்பட்டிருக்கான், ஒரு நாளைக்கு வெளியாகுவான். இதே போலதான் நாம் நம்ப வேண்டிய ஒரு ஈமான் என்ன? குர்ஆனில் இருக்கி இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய இந்த பலமான இந்த கோட்டை உலகத்தில் இருக்கு. அது ஒரு நாளைக்கு என்ன செய்யப்படும்? அது திறக்கப்படும் என்றது நம்முடைய ஈமானியத்தான ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப இவங்க கேட்டது சத்து, ஒரு சுவர். ஆனா இவர் கட்டித்தாரேன் என்று சொன்னது பலமான கோட்டை. ஏனென்றா ஒரு தலைவர் இருக்கிறது தானே, எப்படி இருக்கணும் தெரியுமா? மக்கள் கேட்பாங்க, ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு தெரியும் என்ன தெரியுமா? இந்த சத்தை கட்டி கொடுத்தா நாளைக்கு உடைச்சிருவாங்க. ஏனென்றா இதை விட பலமானவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ். ஆகவே இவர்கள் அவங்களோட புத்திக்குப்பட்ட மாதிரி கேட்காங்க. ஆனால் இவர்களுக்கு நாம செஞ்சு கொடுக்க வேண்டியது இது இல்லை. இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது இது இல்லை. இவங்களுக்கு ரதும் என்ற ஒரு மிக உறுதியான ஒரு டேம் ஒன்று கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான். இப்படிதான் மக்கள் செல்வாங்க, ரோட்டு போட்டுதாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் தலைவர் வழங்குவார், ரோட்டு போட்டால் தண்ணி நிற்கும். ஆகவே இதுக்கு என்ன செய்யணும் என்றால் வடிகான் போட்டுத்தான் ரோட்டு போடணும். அப்போ என்ன செய்வாருன்னா ரோட்டை போட மாட்டார். அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ரோட்டு போடலை யோசிப்பாங்க. இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அதுக்கும் காசு வந்ததுக்கு பிறகு வடிகானை போட்டு தான் ரோட்டு போடுவாங்க. ரோட்டு போட்டால் ரோட்டு போட்டுடலாம், ஆனால் தண்ணி ஓடாது. ஒரு தலைவருக்கு தான் யோசிக்கணும். மக்களுக்கு எதிர்காலத்தில் என்ன பிரயோசனமோ அதைத்தான் தேடி தேடி செய்யணும். இது அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. அல் குர்ஆனுக்குள்ள எல்லாம் இருக்கு. அப்ப இவர் சொல்லார் என்ன தெரியுமா? நான் ரதுமை உங்களுக்கு கட்டி தருகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த ரதுமை கட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்காங்க.
தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கத்திலிருந்து கண் விழிச்சாங்க. முகமெல்லாம் சிவத்து போயிடுச்சு. அப்போ ஜைனப் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஏன் நீங்கள் இப்படி முகமெல்லாம் சிவத்து போயிடுச்சு? சொன்னாங்க, வைலுல் லில் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப், அரபிகளுக்கு நாசம் உண்டாவதாக, அவர்களுக்கு பெரும் ஒரு ஆபத்தொன்று வருகிறது. என்ன ஆபத்து தெரியுமா? கத் ஃபுத்திஹல் யௌம் மின் ரத்மி யஜூஜ் வ மஅஜூஜ். அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த டேம் இருக்குதானே, அந்த டேமிலே இருந்து இந்த அளவு, இப்படி கையை காட்டி சொன்னாங்க, இந்த அளவு ஓட்டை விழுந்து விட்டது. எப்ப சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஓட்டை விழுந்துச்சு. ஆனால் இந்த ஓட்டை இன்னும் பெருசாகலை. ஓட்டை மெல்ல மெல்ல பெருசாகி 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 அது ஓட்டை உடைஞ்சிட்டுன்னு சொன்னால் கியாமத்தினால் வந்துட்டுன்னு அர்த்தம். கியாமத்தினால் வந்துட்டுன்னு அர்த்தம். இந்த கியாமத்தினால் வாரதுங்கிறது தானே. சிலாக்கள் சொல்லுவாங்கன்னா சைனாக்காரன் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்க யஜூஜ் மஜூஜ் சொல்லுவாங்க. இல்லை, யஜூஜ் மஜூஜ் வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருப்பார்கள். உலகத்திலேயுமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்குள்ளதான் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் பெறுவாங்க. இந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களை சொல்றேன் பாருங்க. முதலாவதாக சூரியன் என்ன செய்யும் என்றால் மேற்கில் உதிக்கும். கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும். அதுக்கு பிறகுதான் தஜ்ஜால் வருவார். அதுக்கு பிறகுதான் தஜ்ஜால் வருவார். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினதுக்கு பிறகுதான் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் பெறுவாங்க. அதுக்கு பிறகு 5ஆவதும் 6ஆவதும் 7ஆவதும் சூரிய கிரகணம் ஏற்படும். ரெண்டு மாதிரி அப்படியே உலகம் இருண்டும். 3 கிரகணம் ஏற்படும். அடுத்ததாக ஒரு புகை மண்டலம் ஒன்று வெளியாகும். 9ஆவது ஒரு மிருகம் ஒன்று வந்து மக்களை விரசு சாப்பிடும், மக்களை சாப்பிடும். அதற்கு பிறகு அந்த மிருகம் மக்களோட பேசும். மிருகம் வந்து பேசும். இருக்கும் பொழுது ஒரு நெருப்பு ஒன்று மக்களை அப்படியே விரட்டி கொண்டு வந்து அப்படியே மஹ்ஷர் மைதானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது கியாமத்து நாளுடைய அடையாளங்கள். அதில் ஒன்றுதான் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம். இந்த யஜூஜ் மஜூஜை பற்றி அல் குர்ஆனில் 2 தடவை வந்திருக்கு. 2 தடவை வந்திருக்கு. இந்த யஜூஜுடைய கருத்து என்ன தெரியுமா? நெருப்பு ஜுவாலை. அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அவ்வளவு சூடான மக்களா, தொட்டா சுடும், தொட்டா சுடும். அவ்வளவு சூடான மக்கள் அந்த மக்கள். அப்போ கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு என்றுதான் அதற்கு கருத்து. இந்த யஜூஜ் மஜூஜ் யாரு என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிள்ளையுடைய பெயர் தான் யாஃபித். அந்த யாஃபிதுடைய பிள்ளைகள் தான் யஜூஜ் மஜூஜ். இவங்க ஆதமுடைய மக்களா? ஆதமுடைய மக்கள் இல்லையா? ஆதமுடைய மக்கள். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் தான். அப்ப அந்த காலத்தில் இருந்தாக்கள் இப்பயும் இருக்காங்களா, அழியலையா என்ற ஒரு கேள்வி வருந்தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தில் ஒருத்தன் அழிஞ்சா 1000 பேரை விட்டு கொடுக்குவானா. ஒரு யஜூஜ் மஜூஜுக்கு ஆக குறைஞ்சது 1000 பிள்ளை. கூட எத்தனை தெரியும்? நமக்கு எத்தனை பிள்ளை ஆக குறைஞ்சது? ஆக கூடினது எத்தனை பிள்ளை அடிக்கும்? 2 இல்லாட்டி 3 4 5 அனுப்பி எல்லாம். யஜூஜ் மஜூஜுக்கு ஆக குறைஞ்சது 1000 பிள்ளைகளை விட்டு கொடுக்குவானா. அப்போ ஒருத்தன் மவுத்தாயினா இன்னும் 1000 பேர் உருவாகுறாங்க. அப்போ சந்ததி கூடிக்கொண்டே போகுது. யஜூஜ் மஜூஜ் கூட்டம் கூடிக்கொண்டே போகுது. ஆதமுடைய மக்கள் எங்கன இவங்க 10 வகையாக பிரிக்கலாம் ஆதமுடைய மக்களை. அதில் 9 வகையானவர்கள் தான் இந்த ஜின்களும் மனிதர்களும். அதில் ஒரு வகையாரு இந்த யஜூஜ் மஜூஜ். அந்த ஆதமுடைய மகன் அந்த ஹாபில் காபில் இத்ரீஸ் அப்படி என்று வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய பரம்பரையிலே இருந்து வந்தது தான் இந்த யஜூஜ் மஜூஜ். இவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இராதுல் வுஜூஹ், இவர்களுடைய முகங்கள் நீண்டதாக இருக்கும். முகம் நீண்டதாக இருக்கும், வட்ட முகம் இல்லை, முகம் நீண்டிருக்கும்.
கண்ணெல்லாம் சின்ன கண் அடிக்கணும். இவங்களுடைய முடி எப்படி என்றா கருப்பும் சிவப்பும் கலந்திரிக்கும். நம்மளோட முடி ஒன்று கருப்பாக இருக்கும், இல்லாட்டி வெள்ளையாக இருக்கும், இல்லாட்டி என்ன கலர் ஆகிக்கும், சாம்ப கலர் ஆகிக்குமா. ஆனால் இவங்களோட முடி எப்படி என்றா கருப்பும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி பனங்கொண்ட தலை அப்படி என்று சொல்ல மாதிரி ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அடிக்கப்பட்ட கேடயத்தை போன்று இவங்களுடைய முகமெல்லாம் அப்படியே பளபளப்பாக இருக்கும். இந்த பரு இருக்கிற பள்ளம் இருக்கிற இல்லையா, அப்படியே சேப்பாக இருக்கும் அவருடைய முகங்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இவங்க வருவாங்க. இப்போ இந்த ரதம் கட்டப்பட்டுச்சு. இந்த ரதம் எப்படி கட்டப்பட்டுச்சு என்றதை நாம் பார்ப்போம். இப்போ இவர் சொன்னார் என்ன தெரியுமா, இந்த இன்ஜினியர் மெப்ப பாருங்க, ஆதூனி ஜுபரல் ஹதீத், எனக்கு நீங்கள் இரும்புகளை கொண்டு வாங்க, இரும்பு துண்டு. அப்போ கருங்கல் போட்டு கட்டலை. இது கட்டுறதுக்காக வேண்டி பயன்படுத்தியது எது? இரும்பு கல். இரும்பு பெரும் பெரும் கற்களை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இப்போ ஹாபர் கட்டுறதுக்கு கல்லை கொண்டு வருவாங்களா, கருங்கல் கொண்டு வர மாதிரி இப்படி பெரும் பெரும் இரும்பு கட்டிகளை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் குமிச்சு இப்படியே ஃபுல்லாக கட்டியாச்சு. இப்போ கொண்டு வந்தாச்சு. ஹத்தா இதா சவா பைன ஸதஃபைன், இந்த ரெண்டு மலையடி வாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு டேமை யோசிச்சு கொள்ளணும். நம்ம இக்கினியாக்கால டேம் இருக்குதானே, இந்த டேமை யோசிச்சு கொண்டா நமக்கு வழங்கும். அப்போ ரெண்டு பக்கம் மலை இருக்கு, நடுவால் கல்லை குமிச்சு அப்படியே ஒசத்தி கொண்டு போகிறாங்க, ஒசத்தப்பட்டுட்டு. இப்போ என்ன செய்யறாரு தெரியுமா, காலம் ஃபுஹு ஹத்தா இதா ஜஅலஹு நாரா, அந்த இரும்புல நெருப்பை கொளுத்தி வச்சு ஊதுறது. இரும்புக்குள்ள கரியை போடுறேன், கரியை போட்டு கரியை பற்ற வைக்கிறேன், கரியை பற்ற வைக்கிறேன். கரியை பற்ற வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, வெளியிலிருந்து பெரிய குழாய்களை வச்சு ஊதுறது. நம்மளோட முன்ன அடுப்பங்கரையில் ஊதுற மாதிரி இப்படி புதுசாக ஊதுவாங்க. ஊத என்ன செய்யும்னா, கறி பத்துமா இல்லையா, கறி பத்தினா இரும்பு என்ன செய்யும், சூடாகும். இரும்பு சூடாகி உஷ்ணமாக இருக்கும் பொழுது கால ஆதூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா, தாரை கொண்டு வாங்க. என்ன பண்ணுவாங்க, தார். இப்போ தார் எடுத்து என்ன செய்யாதுமா, அதுக்கு மேலால் ஊற்றுறாங்க. மேலால் ஊற்றினா இப்போ என்ன, இரும்பு சூடாக இருக்கும் பொழுது தாரை ஊற்றி இப்போ ஃபுல்லாக சீமந்தியெல்லாம் போடலை, தாரை ஊற்றி ஃபுல்லாக கட்டினதுக்கு பிறகு இப்போ நெருப்பு அப்படியே நூஞ்சிச்சு. நெருப்பு நூந்தா என்ன செய்யும்டா, இரும்புக்குள்ளே தாரு போய் கலந்து சும்மா ஸ்டோவ் ஆயிடுச்சு. இதுதான் அவருடைய இன்ஜினியர் மெப், இப்படி தான் அதை கட்டினார். இது எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பலமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு இதுல ஓட்ட போட இயலாது, இதை உடைக்க இயலாது. இதை உடைக்கவும் இயலாது, ஓட்ட போடவும் இயலாது. இதை கட்டிவிட்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ற இன்ஜினியர் எப்படி நல்லமா என்று கேட்கல, சொன்னார்கள், கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது எந்த கட்டித்தனம் இல்லை, இது எந்த அறிவில்லை, இது அல்லாஹ் தந்த திறமை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா ஜா வஅது ரப்பி, ஒரு நாள் வரும், மறுமையுடைய நாள், ஜஅலஹு தக்கா, இந்த ரதுமெல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும். கான வஅது ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்புடைய அந்த மறுமை நாள் உண்மையானது. அந்த நேரத்திலே மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் அலை மோதுவதை போன்று மக்கள் அலை மோதுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்கன்னா, போய் தோண்டி ஒரு எல்லைக்கு வந்தாச்சு. இப்போ மாலை நேரம் ஆகி, அப்போ ஹெட் தலைவர் சொல்லுவாராம், நாளைக்கு தோண்டுவோம், எல்லாரும் போங்க வராம். இப்போ இவங்க எல்லாரும் பேசிடுவாங்க, போய் தூங்கி ஒளிம்பி அடுத்த அண்டைக்கு வந்தால் எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே வந்துருக்கு திருப்பி.
எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே வந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் தோண்டிக்கு தனிக்காங்க. ஓட்ட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு தனிக்காங்க. டேம் இம்பட்டுக்கு இல்லை டேம் விட தெரிந்தானே நம்மளோட பள்ளியை விட அகலத்தை விட அப்படியே பெரிய அகலம் மறிக்கும். இதை தோண்டி தோண்டி அரைவாசி வந்துடுவாங்க. இப்போ மாலை நேரம் ஆகிடும், போவோம் நாளைக்கு வாங்க. இப்போ திருப்பி வந்தால் இந்த ஓட்டை அடப்பட்டோம். இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தோன்றும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தோண்டி கொண்டு அணிஞ்சாங்க. ஒரு நாள் வரும். அந்த நாள் தோண்டி அரைவாசி வரக்குள்ள அந்த தலைவர் வந்து சொல்வார், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க தோண்டுவோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க தோண்டுவோம். அடுத்த அன்றைக்கு வருவாங்க. அவங்க எவ்வளவு வரைக்கும் தோண்டினாங்களோ அவ்வளவு வரைக்கும் இருக்கும், மிச்சத்தை தோண்டி முடிப்பாங்க. இப்போ கூட்டம் வெளியே வருவாங்க. இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தை இது காலமும் அவங்க இன்ஷா அல்லாஹ் செல்லலை. அதனால தான் அடப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆகவே நாமும் பல சிக்கலுக்குள்ள பல கஷ்டத்துக்குள்ள இன்று அடப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பேசக்குள்ள இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. நாளைக்கு எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு இன்டர்வியூ இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு சம்பள டேட் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு புள்ள பிறக்குற இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு கல்யாணம் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு சந்திப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லாததால இன்று நாம் அதிகமானவர்கள் பல கஷ்டத்தில் பல கவலைகளில் இன்று அடப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி என்ன செய்வாங்க தெரியுமா? பெறப்படுவார்கள். இப்போ யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பெறக்குள்ள அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான், யா ஈசா ஒரு கூட்டம் பெருகுது, அந்த கூட்டத்தை உங்களுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஒரு கூட்டம் பெறப்போகுது, உங்களுக்கு தாக்கு பிடிக்கலாம். நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா? மக்கள் அனைவர்களையும் கூட்டிக் கொண்டு தூர் சீனா மலைக்கு போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் கூட்டிக்கு தூர் சீனா மலைக்கு போய்க்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மலை. இப்போ யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் டேமை உடைச்சி கொண்டு ரத்மை உடைச்சி கொண்டு வருவாங்க. பலஸ்தீனை கடந்து வரக்குள்ள ஒரு தபிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சமுத்திரம் இருக்கு. அது 23 கிலோமீட்டர் நீளமானது. அதை கடந்து போவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது மனிதர் யஜூஜ் மௌஜூஜ் போகும் பொழுது தண்ணி இருக்குமாம். கடைசி மனிதன் போக்கல இவ்விடத்தை என்ன காஞ்சி போயிருக்குன்னு சொல்லுவாராம். அவ்வளவு தண்ணியையும் குடிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு பலஸ்தீனை விட்டு தாண்டி அப்படியே போக்கல ஒரு மலை அடிவாரத்தில் நின்று பார்ப்பாங்கன்னா யாரையும் காணலையே, மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு, மக்கள் இல்லை. அப்போ அவங்களே சொல்லுவாங்களாம், நாம் வந்த இஸ்பீட்டுக்கு எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோம், பூமியில் இருந்த எல்லா மக்களையும் நாம் செஞ்சிட்டோம், கொலை செஞ்சிட்டோம். ஆகவே இப்போ வானத்தில் இருக்கிறாங்களா கொலை செய்வோமா என்று சொல்லி வீட்டு எடுத்து என்ன செய்வாங்கன்னா வானத்துக்கு அடிப்பாங்களாம். இப்போ வானத்துக்கு போன அம்பு மீண்டும் பெறும்பொழுது ரத்தம் தோய்ந்ததாக கீழே வந்து விடுவான். அவன் நினைப்பானலாம், மலக்குமார்கள் மகத்தாயிட்டாங்க, ரத்தம் இருக்கே, அல்லாஹ் அதை அனுப்பி வைப்பானா. இப்போ அனுப்பி வச்சு இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு பஞ்சம், ஒரு மாட்டுடைய தலை இருக்கு தானே, எவ்வளோ கொடுத்து வாங்குவோம்? ஒரு மாற்ற தலை எவ்வளோக்கு வாங்குவோம்? பெருமதியா? ஒரு மாற்ற தலை அந்த காலத்தில் 100 தீனாரை விட பெருமதியா. 100 தீனாரை விட பெருமதியாக இருக்குமா ஒரு மாற்ற தலை. அதுக்கு சண்டை பிடிப்பான. நமக்கு கவலை 2300 அரைச்சி போனால் யோசிக்கும்ல, ஒரு கிலோ அரைச்சி 2300 போனால் இப்போ யோசிக்கும். ஒரு காலம் பெறும் ஒரு மாற்ற தலைக்கு 100 தீனாரை விட பெருமதியாக இருக்குமா. அப்படியான ஒரு ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவான், ஒன்றுமே இல்லை. இப்போ இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தில் கழுத்தில் ஒரு பொக்குளம் ஒன்று வரும், கட்டி ஒன்று. அந்த கட்டி வந்து வெடித்து அது அப்படியே தொற்று நோயாகி யஜூஜ் மௌஜூஜ் அப்படியே அழிஞ்சு போயிடுவான். அழிஞ்சு போன நபி அவர்கள் சொன்னார்கள், கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளவு தொகை யஜூஜ் மௌஜூஜ் நாத்தம் எடுக்கும். இப்போ ஒரு பறவை ஒன்று வந்து இவங்க எல்லாரையும் கொத்தி சாப்பிடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலையை பொழிய வைப்பான். அந்த மலை அப்படியே அவர்களுடைய ஜீஃபா, அவர்களுடைய உடலை அப்படியே அடித்து கொண்டு சேர்ந்து விடும். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையிலிருந்து வருவார். வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், பூமியை பார்த்து கொட்டு, உன்னுடைய பரக்கத்தை கக்கு என்று சொன்ன உடனே இப்போ பூமியுடைய பரக்கத் வரும். அப்போ தான் சொன்னாங்க, ஒரு மாதுளம் பழத்தை ஒரு சமூகம் சேர்ந்து சாப்பிடும். அந்த மாதுளம் பழத்திலே கொடை பிடித்து செல்வார்கள்.
ஒரு மாட்டிலே ஒரு பால் கறந்தால் அந்த ஊரே குடிக்கலாம். ஒரு மாற்ற பாலை கறந்தால் அந்த ஊரை குடிப்பார்கள். அவ்வளவு பரக்கத்தாக வெறும். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு காற்று வீசும், ஒரு மனமான காற்று வீசும். எல்லாரும் அப்படியே கையை அப்படியம்பாங்க, அப்படியே கக்கத்துக்குள்ளால அந்த காற்று அப்படியே போய் உடம்பெல்லாம் குளிரும். அதை சுவாசித்தவர்களாக எல்லாரும் மௌத்தா பேசிடுவாங்க. நல்லவர்கள் மௌத்தாகி விடுவார்கள், கெட்டவர்கள் உயிரோடு வாழ்வார்கள். இதுதான் அந்த யஜூஜ் மஜூஜுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். இது குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய ஈமானியத்தான விடயம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் மறுமை நாளை உணர்ந்து நல்ல சிந்தனையுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹைர், இன்றைய நம்முடைய ஒரு கேள்வி இருக்கலாம், அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பழைய ஆக்கள் எல்லாரும் புதிய ஆக்கள் சேர்ந்து செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய கேள்வி என்னென்றால், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் ஒரு ஆள் பரம்பரையிலேருந்து வந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகண்ட பரம்பரையிலிருந்து வந்தார். அந்த மகண்ட பேர் என்ன? யாஃபித். இவர் வந்துட்டார். யார் இது? யாஃபித். சரியான விடு, வாங்க மாஷா அல்லாஹ். நல்ல யாஃபித். யாஃபித் என்பது சரியான விடை. வாங்கலை இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு யார்? ஷேக் வார சார் வாங்கலை. நம்முடைய சார் வாங்க இன்ஷா அல்லாஹ். சாரோட சேர்ந்து இன்னொரு நாள் வாங்க. வாங்க ஹாஜ் வாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு சும்மாக்கலாம் சார். அங்கே பாருங்க அப்படிங்க. மாஷா அல்லாஹ். சும்மா சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். தொடர்ச்சியாக மாஷா அல்லாஹ் கிஃப்ட் கொடுக்கப்படுது. உங்களுடைய எல்லார பங்களிப்பு தான். அல்லாஹ் பரக்கத் செய்வார்.